தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பியதும் அமைச்சரவையிலும் திமுகவிலும் அதிரடி மாற்றங்கள் இடம்பெறுவது உறுதி என்பது கட்சியினரின் பரபரப்பு பேச்சாக மாறியுள்ளது. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் பரிந்துரை பட்டியலில் இடம் பிடிக்க உள்ள மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற 14ஆம் தேதி நாடு திரும்புகிறார். இதனிடையே கடந்த 8ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றனர். அப்போது திமுக தொடங்கப்பட்டதின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழா, முப்பெரும் விழா ஏற்பாடுகள், ஒருங்கிணைப்பு குழுவின் அடுத்த கட்ட பணிகள் ஆகியவை குறித்து ஆலோசித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு வீதிகள் தோறும் பறக்கும் திமுக கொடிக்கம்பங்கள் வீடுகள் தோறும் பறக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் திமுகவிலும் அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி முதலமைச்சரிடம் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கட்சியில் அமைப்பு ரீதியாக மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பது என்றும் அதில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என்ற பரிந்துரையும் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபாட்டுடன் பணியாற்றாத சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை மாற்றுவது என்ற பரிந்துரையும் இடம் பிடித்துள்ளது. மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி உள்ளிட்ட முக்கிய அணிகளுக்கு அதிகாரத்தை அதிகப்படுத்தவும், அணிகளின் நிர்வாகிகளோடு மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட விரிவான பரிந்துரைகள் தயாராகியுள்ளன. மேலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாமா அல்லது கட்சிக்குள் கோஷ்டி பூசல் அதிகரிக்குமா என்ற ஆலோசனையையும் முதலமைச்சர் மேற்கொண்டதாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் கருத்து தெரிவித்துள்ளார். ஊரக உள்ளாட்சியோட பதவிக்காலங்கள் முடியுது ஜனவரி 25. ஸோ அந்த தேர்தலை நடத்தலாமா வேண்டாமா, அதை நடத்தினா புதுசாக கோஷ்டி பூசல்லாம் உருவாகும், அது 26 தேர்தலில் பாதிக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதை எப்படி நடத்தினா அதனால் விளைகிற சாதக பாதகங்கள் என்ன, இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முதல்வர் சொல்லியிருக்கிறதா கட்சி வட்டாரங்களில் சொல்கிறாங்க. ஸோ முதல்வர் சென்னைக்கு வந்ததுன்னா அவருக்கு நிறைய அலுவல்கள் காத்திருக்கு, கட்சி ரீதியாகவும் காத்திருக்கு, ஆட்சி ரீதியாகவும் காத்திருக்கு என்பதுதான் உண்மை. இதேபோல முதலமைச்சர் வெளிநாட்டில் இருந்து வந்ததும் சிறு சிறு மாற்றங்களுடன் அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் 4 அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படலாம் என கட்சி வட்டாரங்களில் பேச்சு நிலவுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.